குளிக்க போறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பம்பு செட்ல நான் குளிச்சதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கண்டிப்பா போய் குளிக்க போறேன். நான் வில்லேஜ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீங்க ஜமீன் பங்களா எப்போ காமிப்பீங்களோ தெரியல. இது நான் முதல்ல நான் குளிச்சிடுறேன். என்ன விட்டுடுங்க. ஐயா என்னடி அடியில் பட்டு ரொம்ப கோவப்படுறான். அவன் தான் முதல்ல குளி பண்றான். அவனுக்கு ஏதாவது சளி கிளி பிடிச்சிக்க போறியா? அடிக்கிற வெயில என்ன பண்றது? இல்ல ஒரே புழுக்கமா இருக்கு. இந்த டைம்ல இவன் குளிச்சா சளி கிளி பிடிச்சா என்ன பண்றது? ஜுரம் ஒரு மேடி ஆடி பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமேடி. அக்கா அவன்கிட்ட அவன் இருக்காங்க. அவனுக்கு இதே வேலை தான் குளிக்கிறேங்க. உனக்கு சளி கிளிலாம் பிடிக்காதுக்கா. அடிக்கிற வெயில எங்கேயாவது குளிச்சிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே ரொம்ப வேர்க்கையா இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேக்கையா இருக்குக்கா. எங்கேயா குளிச்சிட்டு போறாங்க. ஜாலியா இருந்துட்டு போறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கான். சரி இருந்துட்டு போறாங்க. நீங்க பேசுறதெல்லாம் பேசிட்டீங்களா? வேக வேகமா பேசுறேன்ட்டு பேசிட்டு இருக்கீங்களா? அவன் அணில் மண்டை மட்டும் குளிக்கலாமா? இப்ப நான் குளிக்க வேணாமா? இப்ப நான் முதல்ல குளிப்பேன், அதுக்கப்புறம் தான் அணில் மண்டை குளிக்கணும். இவன் என்னடி இவன் எப்ப பேர் போட்டி போட்டுனே இருக்கா அவன்கிட்ட? ஏய் அவன் ஏன் குளிச்சிட்டு போறான்? ஊரே ஏய் பம்பு செட்ல 2 பேருமே குளிச்சிட்டு போறான். விடாண்டி 2 பேரும் குளிக்கணும். அக்கா நாமளும் குளிக்கலாமாக்கா? ஏய் எனக்கும் ஆசையா தான் இருக்கு குளிக்கணும்ட்டு. நானும் பம்பு செட்ல குளிச்சு ரொம்ப நாளாச்சுடி. வாடி எல்லாரும் சேர்ந்தே குளிக்கலாம். இங்க பார், ஒரே ஜம்ப். ஏய் அனில் மண்டை பாப்பா, ஏய் பொறுமையா குளிங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மம்மியா, அணில் மண்டைக்கு மண்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஏய் உனக்கு மட்டும் ரெடி, உனக்கு தான் நனைஞ்சு போச்சு. ஏய் இந்த பம்பு செட்டு ஒன்றும் சரிப்பட்டு வராது இருக்கு. இன்னொரு பம்பு செட்டுக்கு போவோம். அப்படியே துணி இனி துவச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம். வாங்க. வாங்க வாங்க குளிச்சது போதும். வாங்க இன்னொரு பம்பு செட்டுக்கு போகலாம். மம்மி ரியலி? அப்பனா இன்னொரு பம்பு செட்டுக்கு போறோமா? ஏய் செம ஜாலி செம ஜாலி. ஏய் உன்னை விட நான் ஹாப்பியா இருக்கேன். அந்த பம்பு செட்ல நான் தான் முதல்ல போய் குளிக்க போறேன் பாரு. ஏய் இந்த பம்பு இங்கே குளிச்சிக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீ. ஆமா அக்கா இந்த பம்பு செட்டு தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. ஏய் ஏன்டி அழுகுற? இந்த பம்பு செட்லயாவது நான் முதல்ல குளிக்கலான்னு பார்த்தா, ஆனா அலின் மண்டை உடனே குளிச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இவன் இந்த மாதிரி குளிக்கிறான். அனில் மண்டை ஜாக்கிரதையா இருடா, நான் உன்னை அடிச்சு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? இவ்வளவுதானே, இதுக்கு ஏன்டி எழுதிட்டு இருக்க? இறங்கி குளிடி. ஏய் ஜாலி ஜாலி, தண்ணி நிறைய வருது. ஏய் 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 அடடா 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 ஏ. இங்க பாரு அனில் மண்டை பாட்டெல்லாம் பாடி ஜாலியா இருக்காண்டி. அம்மா நீங்க இந்த மாதிரி இடமா கூட்டு போங்க, அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன், ஜாலியா இருக்கும். இயற்கையா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பம்பு செட்டா குளிச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா மம்மி? அக்கா பேசாம இந்த மாதிரி பீச்சு இங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறத விட பீச்சு பார்க்கு சினிமான்னு கூப்பிட்டு போகிறத விட இவங்களை இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் கூப்பிட்டு வந்தா ஜாலியாக இருப்பாங்க போல இருக்குக்கா. ஏய் ஆமாடி ஆமாடி இந்த மாதிரி தண்ணி கூப்பிட்டு போகணும். ரொம்ப ஜாலியாக இருக்கான் அனில் மண்டை. அவனும் ஜாலியாக இருக்கான், அவன் தங்கச்சியும் ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் என்ன பெரியம்மா, நீங்க இன்னும் குளிக்கலையா? ஏய் குளிக்கணும்டா அனில் மண்டை, இனிமேல் தான் குளிக்கணும். துணியை வேற துவைக்கணும்டா. துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாமான்னு யோசிக்கிறேன். மம்மி நீங்களும் வாங்க குளிக்க. வரேன் வரேன் வரேன். ஏய் தண்ணியெலாம் ஒரே கூலிங்காக இருக்குடி. ஆமாக்கா ஆமாக்கா ரொம்ப கூலிங்காக இருக்குக்கா. அதான் அனில் மண்டை ஜாலியாக குளிக்கிறான். சரி அக்கா வாங்க எல்லாரும் போகலாமா? அப்ப இன்னொரு பம்பு செட்டா? அடி செருப்பால நன்னாரி பையல ஓவரா பண்றியா நீ? ஒவ்வொரு பம்பு செட்டா ஒன்று எட்டு போய் குளிச்சுட்டா நைட்டு ஃபுல்லாக ஜுரம் அடிச்சுட்டு எவன்டா பார்க்குறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு? ரேஸ்கல் இதான் உனக்கு மரியாதை. இந்த பம்பு செட்டோட கிளம்பி போகிறோம் வாங்க. அனில் மண்டை நல்லா திட்டு வாங்கலாம். என்னை குளிக்க விடல, அதான் நல்லா திட்டு வாங்கலாம். ஏய் உன் மைண்ட் வச்சு எனக்கு கேட்ச் ஆயிடுச்சுடி. பார்ப்போம் அடுத்தது உனக்கு ஏதாவது திட்டுறதோ அடிக்கிறதோ ஏதாவது செய்கிற மாதிரி பண்ற பாரு. போடா பெரியமா, எனக்கு ஜுரம்லாம் வராது தெரியுமா? நான் விளையாடுறேன் பெரியமா, இங்கே இருக்க பெரியமா. ஏய் பெரியம்மா சொன்னா கேட்கணும், வா எல்லாரும் போகலாம். அடுத்தது எங்கே போகிறோமோ அதுவும் கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி பாருங்க. ஓகே ஓகே வாடா பார்ப்போம். ஏய் இதான்ப்பா ஜமீன் பங்களா பார்த்துங்க. ஓ அப்படியா? அதான் பயமா இருக்கே. ஜமீன் பங்களாலாம் பெருசாக இருக்கும், பயமாக தான் இருக்கும். அது கூட தெரியாத உனக்கு? ஏய் ஆரம்பிச்சாங்கடி, தினமும் 2 பேரும் சண்டை பண்ணுவாங்க. வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்ப்போம். அப்படியே நேராக போயிட்டு முதல்ல சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது.
ஆமாம் ஆமாம் ரொம்ப பசிக்குது. எனக்கு பயங்கர பசி தாக்க முடியல. அம்மா அம்மா இந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாமா? ஆமாம் ஆமாம், இந்த டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிடலாம். நாம தான் நடந்து வந்தோம்ல, கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து சாப்பிடலாமே. ஓகே, ஓ விருப்பம் தான் என் விருப்பம். கீழே உட்காந்து கூட சாப்பிடலாம். ஏய் அனில் மண்டை, நீ எல்லாத்தையும் சாப்பிட இல்லடா, அதுக்கிட்ட குடுறா. ஏய் நீ பீஸா வாங்கிட்டு குடுறி. ஏய் நீ உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ற, எனக்கு கிடையா? நீ பண்ண சாப்பிடுங்கிற அக்கா, அவ்வளோதானே, நீங்கள் சாப்பிடுங்க அக்கா. எனக்கு வேணாக்கா, நீங்கள் சாப்பிடுங்க. ஏய் நான் சும்மா சொல்லி அதுக்குள்ள நான் சும்மா சொல்லி விளையாடுன்னு சொன்னேன். மம்மி எனக்கு சிக்கன் வேணும். இது எனக்கு வேணவே வேணாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பீஸாவே பிடிக்கவே இல்லை. ஏய் என்னடி இவ இப்படி பண்றா? இவளுக்கு சிக்கன் தான் வேணும்டா. சிக்கன் 65 நம்ம எங்கடி போறது? ஏய் அக்கா, நம்ம இருக்கிறது ஜமீன் பங்களாவில். அங்கே நம்ம கேட்டால் எங்க கொடுக்காமையா போயிட்டு போகிறாங்க? வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுவோம், அவங்க செஞ்சுட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஏய் ஆமாடி, நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் என்ன, அனில் மண்டைக்கும் இவளுக்கும் வாங்கி கொடுத்துடலாம். ஏய் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஹலோ, ஜமீன் பங்களாவில் வந்து பேசுகிறாங்க. ஆமாம், ராணி தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிக்கன் 65, சிக்கன் ஃபுல் ரோஸ்ட்டு, சிக்கன் டிக்கா, சிக்கன் டைக்கா எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நடக்கிறது பறக்கிறது உருவதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் இவங்க விருந்தாடியாக வந்திருக்கோம். ஆமாம், ஒரு 4-5 பேர் வந்திருக்கோம். சீக்கிரம் அனுப்புங்க, பிள்ளைங்க ரொம்ப பசியாக இருக்காங்க. அக்கா, அவங்க சேர்ந்து வந்து நம்மளை உதைக்க போகிறாங்க. அம்மா சிக்கன் 65 இது ஃபுல் ரோஸ்ட் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டான்ஸ் போடலாமா?